அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி பொன்னாச்சி பொது சேவை மையத்தின் நிறுவனரும் அல் மதரசத்துல் ஹுதா ஹிஃபுது மதரசாவின் நிறுவனரும் பெரியப்பள்ளி நிர்வாகத்தின் துணை தலைவருமான கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய SS ஹாஜா நஜ்முதீன் அண்ணன் அவர்களை வாழ்த்துறை நிகழ்த்துவதற்காக வேண்டி அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியம் பொருந்திய இந்த அவையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது ஊரை பொறுத்தவரையிலே மக்தபு மதரசாக்கள் நிறைந்து இருந்தாலும் கூட ஹிஃபுது மதரசா சற்று குறைவாக இருந்ததன் நோக்கமாகத்தான் எங்களது செய்தியாளரும் ஹாஜி சையத் முகமது ஹாஜா பொன்னாச்சி மார்க்க பயிரங்கத்திலே 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஹிஃபுது மதரசாவை உருவாக்கினோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நாட்டப்படி 2 முறை அதற்கு பட்டமளிப்பு விழா நடத்தி 4 மாணவர்களை ஆப்பிள் மாணவர்களாக உருவாக்கி இருக்கின்றோம். என்னை பொறுத்தவரையில் ஹஜரத்மார் சொன்னது போல பல சேவைகளிலே என்னை ஈடுபடுத்திக் கொண்டு நான் செயல்பட்டாலும் கூட என்னுடைய மறுமைக்காக அந்த அல்ஹுதா ஹிஃபுது மதரசாவிற்காக உழைக்கின்ற ஒவ்வொரு உழைப்பையும் என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காகவும் என்னுடைய அந்த மதரசாவை கட்டி கொடுத்து அதனுடைய முழு பொறுப்புகளையும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை பெற்றோர்களும் எனது அருமை தம்பிக்கிலே அந்த பெருமை சாரும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். இங்கே அருமை தம்பி காதல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, தனி மனிதனாக இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை எப்படி செயல்படுத்தணும், இப்ப எவ்வளவோ இடத்துல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அமைப்புகள் இருக்கு, ஒவ்வொரு இயக்கங்கள் இருக்கு, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு முறையில அவங்கவுங்க ஒரு செயல்பாடை இந்த புத்தாண்டலுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் நமது ஊரிலே நமது இந்த 100ஆம் கமிட்டியும் மஸ்ஜிதியா தெருவிலே ஒரு கமிட்டியும் தான் இந்த இளம் சிறார்களை ஊக்குவிக்கும் வகையிலே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக தம்பி காதர் அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சி நமது ஊரில் 2 இடத்திலே தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இது ஒவ்வொரு தெருவிலும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பது என்னுடைய மனதிலே நிறைந்த ஆசை. இதற்காக யார் யாரெல்லாம் இந்த 100ஆம் கமிட்டி காதர் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நன்கொடையாளர்களாகவும் உதவியாளர்களாகவும் இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் நடத்திய எல்லா வகையிலும் அவருக்கு காதர் அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவர்களுக்கும் எனது சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் பேசிய தலைமையுரை நிகழ்த்திய நமது ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வினை இங்கே தெரிவித்தார்கள். என்னவென்றால், நாம் இன்று நல்ல உடல் சுகத்தோடு மனைவி பிள்ளைகளோடு தாய் தந்தையரோடு கூட பிறந்தவர்களோடு எல்லோரோடும் ஒற்றுமையாக வாழ்ந்தாலும் கூட நாம் இறந்துவிட்ட பிறகு நம்முடைய மறுமை வாழ்க்கையிலே நாம் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள் கேட்கக்கூடிய துவாக்கள் தான் அந்த இறந்த அவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு என்று கூறியிருந்தார்கள். அத்தகைய சிறப்பு பெற்றவர்களாக நாம் அமைந்திட எல்லா வல்ல அல்லாஹ்விடம் துஆ செய்கிறவனாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிக குறுகிய நேரத்தில் நிறைவான பல செய்திகளை அண்ணன் அவர்கள் அளித்தந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இனி அடுத்து பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதற்கு முன்பு சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நமது நூரியா மீலாது கமிட்டி சார்பாக இந்த சிறப்பு விழாவில் விழா நாயகனாக திகழக்கூடிய முதல் நாள் மற்றும் இன்று பரிசளிப்பு போட்டியிலே நடுவராக அமர்ந்து சிறப்பு செய்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஆலிம் பெருந்தகை கண்ணியத்திற்குரிய ஏஎல் முகமது அலி ஆலிம் பாக்கவி அன்வாரி அவர்களுக்கு நமது நூரியா மீலாது கமிட்டியின் சார்பில் கமிட்டியின் தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எம்என் காதர் மைதீன் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்வார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதனை தொடர்ந்து சிறப்பான முறையிலே 3 தினங்களாக நடுவர் பணி ஆட்டியிருக்கக்கூடிய ஆலிம் பெருந்தகை மேலப்பள்ளியின் இமாம் எஸ் அப்துல் ரஹீம் ஆலிம் சிராஜி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவம் செய்யப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதனை தொடர்ந்து சின்னப்பாலி வாசலின் இமாம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எம் முகமது உமர் ஆலிம் இலாஹி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆலிம் பெருந்தகை மரியாதைக்குரிய ஜேஎம்பி முகமது தாகிர் அலி ஆலிம் உதவி அவர்களுக்கு நூரியா மீலாது கமிட்டியின் சார்பாக நினைவு பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. ஆலிம் பெருந்தகை மக்களுக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைர். சிறப்பான நடுவர் பணியை தொடர்ச்சியாக வழங்கியவருக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் உரித்தாக்கி அதனைத் தொடர்ந்து தொடர்ச்சியாக 5 தினங்கள் புகழ் கீதம் பாடி இந்த மேடையை அலங்கரித்த நோட்டன் அப்துல் சஹமது அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இங்கு சிறப்பு விருந்தினராக இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவி செல்வங்களுக்கு பரிசுகளை வழங்கி உற்சாகப்படுத்த வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு நூரியா மீலாது கமிட்டியின் சார்பாக நினைவு பரிசு வழங்கி கௌரவம் செய்யப்பட உள்ளது. அதன் வரிசையில் மரியாதைக்குரிய பாத்திமா பசீரா நகர்மன்ற தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த பரிசினை வழங்கி சிறப்பிக்க காதர் மைதீன் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து சேவையின் நாயகன் பொன்னாச்சி பொது சேவை மைய நிறுவனர் அன்பு அண்ணன் SS ஹாஜா நஜிமுதீன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து ஆலிம் பெருந்தகை கூறியது போல மருத்துவத்துறையில் தண்ணீர் எல்லா சேவையை இந்த கூத்தானூர் மக்களுக்கு வழங்கி சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் டாக்டர் இம்தியாஸ் அவர்களுக்கு
செய்யப்படுகிறது. இங்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பரிசளிப்பு விழா இனிதே துவங்க இருக்கின்றது. குட்டீஸ்களுக்கான பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்யப்பட உள்ளது. பெயர் வாசிக்க வாசிக்க சின்னஞ்சிறு சிறுமிகள் மற்றும் சிறுவர்கள் மேடையில் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து தங்களுக்கான சான்றிதழ் மற்றும் பரிசு பொருட்களை பெற்று உங்களது தாய்மார்கள் தந்தைமார்களுக்கு கௌரவம் செய்ய உள்ளீர்கள். நீங்கள் ஏறிய மேடை மிகவும் சிறப்பு வாய்ந்த மேடை. வருங்காலங்களில் உங்களை உச்சத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு வழிகாட்டி மேடை. இமாம் பெருந்தகை அவர்கள் அனைவரும் கூறியது போல ஈர் உலகத்திலும் மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைந்து நமது சமுதாய மக்களுக்கு உறுதுணையாக இருந்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாட வேண்டும் என்ற துஆவோடு முதலாவதாக குட்டீஸ் ஏ மஸ்தூரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஹஜ்ரத் பெருந்தகை முகமது அலி அவர்கள் பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்ய அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஓஎஸ் மிஃப்ரா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இசாரா தகசின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து எஸ்.எஃப். ஃபாத்தினா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஏ ஹபீப் முகம்மது ஆகிப் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து கேபி ஷாக்கிரா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த குட்டீஸ்கள் எல்லாம் பரிசுகளை வாங்கும் போது அவர்கள் முகத்திலே மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி ஆனந்தம் என்பது பெற்றோர்களுக்கு ஈடு இணையா சந்தோஷத்தை ஏற்படுத்துகின்றது. எஸ்.ஹெச். ஹாஃபிலா, அதனைத் தொடர்ந்து எஸ்.ஹெச். ஹாஃபிலா நமது பொள்ளாச்சி பொது சேவை மையத்தினுடைய நிறுவனரின் மகளாவார். அதனைத் தொடர்ந்து கே.எம். சலாமத் ஆலிமா
அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து சலாமத் சீக்கிரம் சீக்கிரம் இல்லப்பா நோக்கி வசலப்பா அதனைத் தொடர்ந்து வி ஆர் ஜாசிரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து எம் ஆயிஷா சாரா அதனைத் தொடர்ந்து ஓஎம் முகம்மது ரயான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து எஸ் ஹபீபா முஸ்பிரா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஏஎம் அப்துல்லா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து எம்.ஏ. அம்ரிஃபா சஃபின் அப்துல்லா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இதுவரை பரிசு வாங்கிய குட்டீஸ்களுக்கு எஸ்என்எல் குரான் வழங்க மறந்துவிட்டோம். அவர்கள் பெற்றுக்கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். எம்.ஏ. அப்ரிமா சபீன், அதனைத் தொடர்ந்து ஏ முகம்மது அரபாத் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எஸ்.ஏ. வசீஃபா முஷாஃபர் ஹெச் அனியா பாரிசா ஹனியா பாயிரா எம்.ஆர்.ஏ. முகமது தமீஸ், எஃப். ஃபஜிலத் அஸ்ரியா, பரிசுகளை வழங்கி கௌரவம் செய்த ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களுக்கு நன்றிகள். அதனைத் தொடர்ந்து ஆலிம் பெருந்தகை அப்துல் ரஹீம் அஜர் அவர்கள் பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஃபஜிலத் அஸ்ரியா, ஏ.எம். முகமது ரஃபான், ஷாஹித் சைஃபான் அவர்களை
அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஷாஹித் சைபான், SM சுல்தானா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், SM சுல்தானா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், S முகமது சமீர், S முகமது சமீர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். B சப்ரீன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். B சப்ரீன். SS முகமது அஜீம், SS முகமது அஜீம், ஃபபீஹா ஹைரோன், ஃபபீஹா ஹைரோன், N முஸ்பிரா மரியம், N முஸ்பிரா மரியம், N முகமது ஃபாரிஸ், N முகமது ஃபாரிஸ், TM நபீசா மைசாரா, TM நபீசா மைசாரா, BA முகமது ஆத்திப், BA முகமது ஆத்திப், ஹஸ்ஸானா ஃபாத்திமா, SM ஹஸ்ஸானா ஃபாத்திமா, A முகமது ஆக்கிப், ஆலிம் பெருந்தகை அவர்களுக்கு நன்றி. அதனைத் தொடர்ந்து ஆலிம் பெருந்தகை தாகிர் அலி ஹஜ்ரத் அவர்கள் பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகிப், MJ முகமது முன்தசிர், MJ முகமது முன்தஜிர், PJ ஜாகிர் ஹுசைன், PJ முகமது தாகிர் ஹுசைன் அவர்களை ஜாகிர் ஹுசைன், S அசீம் தல்ஹா, S முகமது ஃபாசில், S முகமது ஃபாசில், S ஃபைரோஸ் பானு, S ஃபைரோஸ் பானு,
H முகம்மது ஃபத்தி H முகம்மது ஃபத்தி K J நூருல் தஹ்லீலா K J நூருல் தஹ்லீலா இங்க பாரு தம்பி. K M ரஹீபா அஸ்மா K M ரஹீபா அஸ்மா எஸ் எஸ் இன்சிரா எஸ் எஸ் இன்சிரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். KN ஃபௌசான் ஆப்சா KN ஃபௌசான் ஆப்சா TZ கதீஜத்துல் ஹப்னா TZ கதீஜத்துல் ஹப்னா KM மின்ஹா சஜினின் சீக்கிரம் போடுங்க. இங்க பாருங்க. KN நௌசியா KN நௌசியா தௌஃபீகா தௌஃபீகா இங்க பாருங்க. NJ முகம்மது ஆசிம் NJ முகம்மது ஆசிம் வழி விடுமா கொஞ்சம் வழி விடுங்க இப்படியே வந்துடுங்க. பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்த தாகிர் அலி ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களுக்கு இங்க பாரு தம்பி. நன்றிகள். அதனைத் தொடர்ந்து சின்னப்பள்ளி இமாம் உமர் அவர்கள் பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். PA முஹ்லிக் அகமது PA முஹ்லிக் அகமது பையனை காணும் அடுத்து. அதனைத் தொடர்ந்து NMS ஜாரா ஜைனப் MNS ஜாரா ஜைனப் R ஜஹபர் சாதிக் இங்க பாரு பாப்பா. R ஜஹபர் சாதிக் KJ முகம்மது ஆசிப் KJ முகம்மது ஆசிப் வேற என்ன சொல்ற? PA முகம்மது முஃபித் PA
முகமது முஃபீத். கொஞ்சம் வழி விடுங்க, இந்த பொண்ணு வரணும். அப்படிங்களா? கொஞ்சம் மேலே ஏறுங்க, மேலே ஏறுங்க. EMN சபியா, EMN சபியா. எப்படி போங்க இங்க பாரு தம்பி. T ஆசிபா, T ஆசிபா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். J முகமது அலி, J முகமது அலி. முகமது அலியை தொடர்ந்து முஃபீத் அகமது. அகமது எம் முகமது ஹுசைன், எம் முகமது ஹுசைன். KM ஃபாத்திமா நஷூரா, KM ஃபாத்திமா நஷூரா. VMB சலீமா அல் ஆஃபி, VMB சலீமா. இன்னும் 2 பிள்ளைகள் மட்டுமே. எம் முகமது உனைஸ், இங்க பாருங்க. எம் முகமது உனைஸ். AM மஹதி ரஷீதா, AM மஹதி ரஷீதா. ரஷீதா சரி. AM மஹதி ரஷீதா வரல. ஓகே. 2 மாணவ செல்வங்கள் வரவில்லை. விழா கமிட்டியை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம். அதனை தொடர்ந்து குர்ஆன் போட்டியிலே சிறப்பு செய்த அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆறுதல் பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்யப்பட உள்ளது. குட்டீஸ்களுக்கான பரிசளிப்பு விழா நிறைவு பெற்றது. பெற்றோர்களுக்கு இன்ப ஆனந்தமாய் இருந்திருக்கும். அந்த பிள்ளைகளை வார்த்தெடுத்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்க துஆ செய்தவனாக. என் ஃபயாஸ் அகமது குர்ஆன் போட்டியிலே சிறப்பு பரிசு, ஆறுதல் பரிசு. என் ஃபயாஸ் அகமது ஆறுதல் பரிசு. ஃபயாஸ் அகமது, என் ஃபயாஸ் அகமது. அதனை தொடர்ந்து ஹனா ஃபாசிமா,
பரிசு என் ஹனா பாசிமா. ஹனா பாசிமா. ஃபயாஸ் அகமது, ஹனா பாசிமா. இங்க பாரு தம்பி. கேஎஸ் சப்ராஸ் அக்மல். கேஎஸ் சப்ராஸ் அக்மல். ஏ முஹம்மது சல்மான். குர்ஆன் போட்டியிலே ஆறுதல் பரிசு ஏ முஹம்மது சல்மான். கொஞ்சம் ஓரமா நில்லுங்கம்மா, பிள்ளைங்க வர மாதிரி கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. மேடைக்கு வரத்திற்கு வழிவிட்டு கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. எம் என் ஆஹித் அகமது. எம் என் ஆஹித் அகமது. குர்ஆன் போட்டியிலே ஆறுதல் பரிசு வழங்கப்படுகிறது. என் ஃபயாஸ் அகமது. இங்க பாரு தம்பி. என் ஃபயாஸ் அகமது. சரவாணி. டிஎஸ் முகமது ரயான். டிஎஸ் முகமது ரயான். அடுப்பு. எம் முகமது ஆசிக். என் முகமது ஆசிக். குர்ஆன் போட்டியிலே ஆறுதல் பரிசு எம் ஆஃப்ரின் பேகம். எம் ஆஃப்ரின் பேகம். குர்ஆன் போட்டி ஆறுதல் பரிசு. மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எம் ஆஃப்ரின் பேகம். என் நூரா. என் நூரா. என் நூரா. என் நூரா வந்திருக்காங்களா? விஏ முகமது ஆக்கிப். விஏ முகமது ஆக்கிப். குர்ஆன் போட்டியிலே ஆறுதல் பரிசு. அதனைத் தொடர்ந்து எஸ்ஒய் முகமது சுஃபியான். எஸ்ஒய் முகமது சுஃபியான். பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி முடிந்த பின்பு தாய்மார்கள் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறுதியிலே துவா ஓதி சீரணி வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கேஏ முகமது தலால். கேஏ முகமது தலால். ஆர் முகமது சைஃப். ஆர் முகமது சைஃப். எம் ரயான். தம்பி அங்க பாருங்க, அப்பா பாருங்க. எம் ரயான். எம் ரயான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எம் ஆபிதா ஜசீமா.
கே முகம்மது ஃபிர்னாஸ், கே முகம்மது ஃபிர்னாஸ், ஏ ஆஃப்ரின், குர்ஆன் போட்டியிலே ஆறுதல் பரிசு ஏ ஆஃப்ரின். என் ரவூஃபின் முகம்மது, குர்ஆன் போட்டியில் ஆறுதல் பரிசு என் ரவூஃப் பின் முகம்மது. தொடர்ந்து கே ஏ முகம்மது ரய்யான், கே ஏ முகம்மது ரய்யான், குர்ஆன் போட்டி ஆறுதல் பரிசு. ஜே ஜே முகம்மது முசம்மில், ரய்யான் வாங்க, முதல்ல ரய்யான் ஏறுங்க. தம்பி ஜே முகம்மது அக்ஷன், ஜே முகம்மது அக்ஷன், என்பி ஹமீதா தஸ்லீம், என்பி ஹமீதா தஸ்லீம், குர்ஆன் போட்டியில் ஆறுதல் பரிசு ஹமீதா தஸ்லீம். எஸ்எஃப் முகமது ஃபராஜ், எஸ்எஃப் முகமது ஃபராஜ், ஏஏ முகமது அஹ்னாப், ஏஏ முகமது அஹ்னாப். தொடர்ந்து பரிசுகளை வழங்கிய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்ய அன்பு சகோதரர் டாக்டர் இம்தியாஸ் அவர்களை அன்போடு விழா கமிட்டியின் சார்பாக அழைக்கின்றோம். என் ரெமிஜா ஹானன், என் ரெமிஜா ஹானன், ரெமிஜா ஹனான், என்ஜே ராஷிதா, என்ஜே ராஷிதா அவர்களை அழைக்கின்றோம். குர்ஆன் போட்டியில் ஆறுதல் பரிசு ராஷிதா அவர்களை அழைக்கின்றோம். எஸ்எம் முகமது ஆதில், தொடர்ந்து எஸ்எம் முகமது ஆதில், விஏ முகமது ஜைது, விஏ முகமது ஜைது, குர்ஆன் போட்டியில் ஆறுதல் பரிசு முகமது ஜைது, எஸ்எம் முகமது ரயான், என் நசீஹா நஸ்மின், என் நசீஹா நஸ்மின், எஸ்எம் ஷேக் முகமது ரிஃபாய், எஸ்எம் முகமது ஷேக் முகமது ரிஃபாய்,
எஸ்.எம். மகதூம், எஸ்.எம். டி.ஏ. ஃபாத்திமா, ஹாயிஷா, ஆசியா, ஃபாத்திமா, ஆசியா, எம். அர்ஷத் அகமது, எம். அர்ஷத் அகமது, பி. ஃபஹீம், பி. ஃபஹீம் அவர்கள் குர்ஆன் போட்டியில் ஆறுதல் பரிசு. ஏ. என். ஆசியா தஹசீன் குர்ஆன் போட்டியிலே ஆறுதல் பரிசு. செல்ல குழந்தைகளாக இங்கே பரிசுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து ஏ. என். ஆசிப் அகமது, ஏ. என். ஆசிப் அகமது குர்ஆன் போட்டியிலே ஆறுதல் பரிசு. என். ஏ. அப்சின் ஃபமீசா, என். ஏ. அப்சின் ஃபமீசா, கே. முகம்மது அர்ஷாத் குர்ஆன் போட்டியிலே ஆறுதல் பரிசு பெறக்கூடிய கடைசி நபர் கே. ஏ. முகம்மது அர்ஷாத். பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்த டாக்டர் இம்தியாஸ் அவர்களுக்கு நூரியா மீலாது கமிட்டியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து பேச்சு போட்டியில் ஆறுதல் பரிசு பெற்ற அருமை பிள்ளைகளுக்கு தற்போது பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்ய நூரியா மீலாத் கமிட்டியின் உறுப்பினர் அஜ்மல் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஏ. ஏ. ஆயிஷா ரிஃபாத், ஏ. ஏ. ஆயிஷா ரிஃபாத் பேச்சு போட்டியில் ஆறுதல் பரிசு. எஸ். சமீஹா பானு, எஸ். சமீஹா பானு, என். ஹசீனா பேகம் பேச்சு போட்டியிலே ஆறுதல் பரிசு. என். ஹசீனா பேகம், பாதையை மறைச்சு நிக்காதீங்க, கொஞ்சம் ஓரமானதுங்கடமா, பாதையை மறைக்காதீங்க. எஸ். எம். மசீபா பானு, எஸ். எம். மசீபா பானு, எஸ். ஏ. முகம்மது ஆத்திப், எஸ். ஏ. முகம்மது ஆத்திப் பேச்சு போட்டியில் ஆறுதல் பரிசு. எஸ். ஏ. முகம்மது ஆத்திப், கேபி பௌசானாஸ், கேபி பௌசானாஸ் பேச்சு போட்டியில் ஆறுதல் பரிசு.
எஸ்ஹெச் ஆயிஷா சுமையா பேச்சு போட்டியில் ஆறுதல் பரிசு எஸ்ஹெச் ஆயிஷா சுமையா. எம் அஸ்மா நாச்சியா எம் அஸ்மா நாச்சியா. வி ஆர் சப்னாஸ் வி ஆர் சப்னாஸ் பேச்சு போட்டியில் ஆறுதல் பரிசு வி ஆர் சப்னாஸ். தொடர்ந்து எஸ் முகமது ஃபஹீம் எஸ் முகமது ஃபஹீம். எஸ் முகமது ஃபஹீம். எம் ஏ சஃபீகா தஸ்னீம் எம் ஏ சஃபீகா தஸ்னீம். எம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் பேச்சு போட்டியில் ஆறுதல் பரிசு எம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். பி ஃபாஹிமா தக்சீன் பி ஃபாஹிமா தக்சீன். எஸ் முகமது மன்சூர் எஸ் முகமது மன்சூர். பி அர்ஷத் பி அர்ஷத். எஸ் எஸ் ஆயிஷா ரஸ்மியா எஸ் எஸ் ஆயிஷா ரஸ்மியா. எஸ் எம் எஸ் ஹைருன் ராஷிதா எஸ் எம் எஸ் ஹைருன் ராஷிதா. குர்ஆன் போட்டியில சில பிள்ளைகளுக்கு விடுபட்டுள்ளது ஆறுதல் பரிசு. இந்த பரிசினை காதர் எம்என் காதர் மைதீன் வழங்கி சிறப்பு செய்ய கேட்டுக்கொள்கின்றோம். குர்ஆன் போட்டியில் ஆறுதல் பரிசு சில பிள்ளைகளுக்கு விடுபட்டுள்ளது. ஏஐ முகமது ரஃபான் ஏஐ முகமது ரஃபான். பி எம் ஏ முகமது ஜப்ரி குர்ஆன் போட்டியிலே ஆறுதல் பரிசு பி எம் ஏ முகமது ஜப்ரி பி எம் ஏ முகமது ஜக்கியா. எம் ஏ முகமது சாகிப் ஹசன் குர்ஆன் போட்டியில் ஆறுதல் பரிசு சாகிப் ஹசன். எம் ஏ முகமது சுஹைல் அக்திப் டி ஆயிஷா தஸ்பீகா டி ஆயிஷா தஸ்பீகா.
மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் அவரவர் இருக்கையிலே அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்னும் சில நிமிடங்களிலே பரிசளிப்பு விழா நிறைவுற்று இந்த ஊருக்காக துவா செய்து சீரணி வழங்கப்பட உள்ளது. எம் நூறுல் தஸ்லீமா, எம் நூறுல் தஸ்லீமா, எம் நூறுல் மர்லியா. குர்ஆன் போட்டியில் ஆறுதல் பரிசு என் எம் முகமது ஷரீக், எம் என் முகமது ஷரீக். ஏ முகமது ஜுஹைல். குர்ஆன் போட்டியில் ஆறுதல் பரிசு ஏ முகமது ஜுஹைல். குர்ஆன் போட்டியிலே ஆறுதல் பரிசு பெறக்கூடிய மற்றொரு நபர் இறுதி போட்டியாளர் KSJ ஹசன் முன்தசீர். KSJ அல்ஹம்துலில்லாஹ். போட்டியில அனைத்து மாணவ மாணவி செல்வங்கள் ஆறுதல் பரிசு என்றாலும் அவர்கள் பெற்ற இந்த பரிசு அவர்களுக்கான முதல் படி. பல்வேறு படிகளை கடந்து சாதனை செய்ய வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். தொடர்ந்து தொடர்ந்து போட்டியிலே பங்கு பெற்ற போட்டியாளர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்த சிறப்பு பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்ய மரியாதைக்குரிய SS ஹாஜி ஹாஜா நஜ்முதீன் அண்ணன் அவர்களை அழைக்கின்றோம். பேச்சு போட்டியிலே சிறப்பு பரிசு ஏ முகமது ஷாஹித். பேச்சு போட்டியிலே சிறப்பு பரிசு பேச்சு போட்டியிலே சிறப்பு பரிசு குர்ஆன் போட்டியிலே சிறப்பு பரிசு MS சாஃபியா தகசீம். சஃபியா தகசீம் குர்ஆன் போட்டியிலே சிறப்பு பரிசு. குர்ஆன் போட்டியில் சிறப்பு பரிசு SS முகமது வசீம். குர்ஆன் போட்டியில் சிறப்பு பரிசு K ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். K ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சிறப்பு பரிசு. PJ அர்ஷத் அகமது. குர்ஆன் போட்டியில் சிறப்பு பரிசு PJ அர்ஷத் அகமது. குர்ஆன் போட்டியில் சிறப்பு பரிசு M சகின் ஃபாத்திமா. குர்ஆன் போட்டியிலே சிறப்பு பரிசு M சகின் ஃபாத்திமா. பேச்சு போட்டியில் சிறப்பு பரிசு KN நசீகா ஹுமைனா.
எம்ஜே முகமது அஸ்லம். குர்ஆன் போட்டியிலே சிறப்பு பரிசு எம்ஜே முகமது அஸ்லம். பேச்சு போட்டியில் சிறப்பு பரிசு எம்ஜே ஹசானா ஜுனைதா. பேச்சு போட்டியிலே சிறப்பு பரிசு பிஏ அஷ்ரா தஹ்மீனா. பேச்சு போட்டியில் சிறப்பு பரிசை பெற அன்போடு அழைக்கின்றோம் பிஏ அஷ்ரா தஹ்மீனா. மற்றொரு பரிசையும் வழங்கி செல்லுமாறு நஜ்முனன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பேச்சு போட்டியிலே சிறந்த சொற்பொழிவாளராக திகழ்ந்து ஒரு வல்லமைமிக்க பேச்சாளர் எப்படி சிறப்பான முறையிலே மார்க்க உபன்யாசங்களை எடுத்து உரைக்க வேண்டுமோ அந்த விதத்திலும் கேட்கக்கூடிய மக்களை தன்னகத்தை ஆக்கி சிறப்பு செய்து இந்த நூரியா மீலாது கமிட்டியின் மேடையை சிறப்பாக அலங்கரித்து சிறப்பு பேச்சை வழங்கிய ஏ மஹபூப் அலி அவர்களுக்கு நூரியா மீலாது கமிட்டியின் சார்பாக சிறப்பு பேச்சாளர் என்ற கௌரவத்தோடு அவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. அல்ஹுதா இப்னு மாணவர் பொன்னாச்சி மார்க்க பயிலகத்தில் பயிலக்கூடிய மாணவர் ஆலிம் பெருந்தகைக்கு இணை கொடுக்கக்கூடிய வகையிலே சிறப்பான பேச்சை வெளிப்படுத்தக்கூடிய அன்பு நபர். தொடர்ந்து குர்ஆன் போட்டியிலே பெண்கள் பிரிவு 3 இடங்களை பிடித்த மாணவி செல்வங்களுக்கு பரிசுகள் மருத்துவர் இம்தியாஸ் வழங்கி கௌரவம் செய்ய உள்ளார்கள். குர்ஆன் போட்டியிலே பெண்கள் பிரிவில் 3வது இடம் பிடித்த டி.ஏ. சலாமத் வசீலா குர்ஆன் போட்டியில் பெண்கள் பிரிவில் 3வது இடம். தொடர்ந்து குர்ஆன் போட்டி பெண்கள் பிரிவில் 2வது இடம் ஏ ஆயிஷா முஃப்லிஹா. குர்ஆன் போட்டி 2ஆம் பரிசு. பெண்கள் பிரிவில் குர்ஆன் போட்டியிலே முதல் பரிசு எம்.என். நூஹா ஆண்கள் பிரிவில் குர்ஆன் போட்டியிலே 3வது இடம்
KI முகமது இயாத். KI முகமது இயாத் குர்ஆன் போட்டியிலே 3வது இடம். பேச்சு போட்டியிலே 3வது இடம் சாரா ஆஃப்ரின். சாரா ஆஃப்ரின். பேச்சு போட்டியிலே 3வது பரிசு KF பாரிஸ் அகமது. இரண்டாம் இடத்தை பிடித்த பிள்ளைகளுக்கு சிறப்பு பரிசு வழங்கி கௌரவம் செய்ய SS ஹாஜா நஜிமுதீன் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பேச்சு போட்டியில் 2ஆம் பரிசு R ஃபாயிசா மெஹனாஸ். பேச்சு போட்டியில் 2ஆம் பரிசு R ஃபாயிசா மெஹனாஸ் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது. பேச்சு போட்டியில் 2ஆம் பரிசு M முகமது உமர். மன்னிக்கவும், குர்ஆன் போட்டி M முகமது உமர். முகமது உமர் குர்ஆன் போட்டி. தொடர்ந்து பேச்சு போட்டியில் 2ஆம் இடம் H முகமது ரிபாஸ். பேச்சு போட்டியில் 2ஆம் இடம் H முகமது ரிபாஸ். நஜிமுதீன் அண்ணன் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து சிறப்பான முறையிலே பங்களிப்பை வழங்கி முதல் இடத்தை தக்க வைத்த அன்பு செல்வங்களுக்கு மரியாதைக்குரிய நகர்மன்ற தலைவர் பாத்திமா பசீரா அவர்கள் பரிசுகள் வழங்கி கௌரவம் செய்ய உள்ளார்கள். குர்ஆன் போட்டியில் முதல் இடம் PS அஃப்தீப். குர்ஆன் போட்டியிலே முதல் பரிசு. பெண்கள் பிரிவில் குர்ஆன் போட்டியில் முதல் பரிசு MN நூஹா ஹரிசா. MN நூஹா ஹரிசா. தொடர்ந்து பேச்சு போட்டியில் ஆண்கள் பிரிவில் N ஃபரீதுதீன் அவர்கள் பேச்சு போட்டியில் முதல் பரிசு. பெண்கள் பிரிவில் பேச்சு போட்டியில் முதல் பரிசு A ஹனியா. பேச்சு போட்டியில் முதல் பரிசு.
நம்பிக்கை பாருங்க, நம்பிக்கை பாருங்க. ஏ ஹனியா பேச்சு போட்டியில் முதல் பரிசு. இனிதே பரிசளிப்பு விழா முடியும் தருவாயில் உள்ளது. தொடர்ந்து துவா ஓதி நன்றி உரை நிகழ்த்தி பின்பு சீரணி வழங்கப்படும். மாணவ செல்வங்கள் யாருக்கேனும் சான்றிதழ்கள் மற்றும் பரிசு பொருட்கள் கிடைக்கப் பெறவில்லை என்றால் நூரியா மீலாது கமிட்டி உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டுமாய் மிக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி உரை நிகழ்த்த நூரியா மீலாது கமிட்டியின் தலைவர் எம்என் காதர் மைதீன் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. எங்களது நூரியா மீலாது கமிட்டியின் 7ஆம் ஆண்டு மார்க்க உபன்யாசம் மற்றும் மாணவ மாணவியருக்கான குர்ஆன் போட்டி மற்றும் பேச்சு போட்டி விழாவை சிறப்புடன் நடத்திட முதல் நாள் நிகழ்ச்சி மற்றும் இறுதி நாள் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய விழா தலைவர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் ஏஎல் முகமது அலி ஆலிம் பாக்கவி அன்வாரி அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தார்களுக்கும் எங்களது இதயம் கனிந்த நன்றி கடந்த சலவாத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து கடந்த 4 நாட்களாக எங்களுக்கு சிறப்பான முறையில் நடுவர் பணியாற்றி மாணவ மாணவியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிக சிறந்த முறையில் அழகான முறையில் அருமையான முறையில் மாணவர்களையும் ஊக்குவித்து பெற்றோர்களையும் ஊக்குவித்து எங்களையும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்த இந்த சிறப்பு மிக்க விழாவின் நடுவர்கள் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் அல் ஹாஜ் எஸ் அப்துல் ரஹீம் ஆலிம் சிராஜி அவர்களுக்கும் மௌலானா மௌலவி அல் ஹாஃபிஸ் எம் முகமது உமர் அலி இலாஹி அவர்களுக்கும் மௌலானா மௌலவி அல் ஹாஜ் ஜேஎம்பி முகமது தாகிர் அலி ஆலிம் உதவியோ அவர்களுக்கும் எங்களின் இதயம் கனிந்த நன்றி கலந்த சலவாத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக எங்களுக்கு பல்வேறு வகையில் உதவியில் புரிந்த வெளிநாடு வாழ் சகோதரர்களுக்கும் பொருளாதார உதவி செய்த அனைத்து நன்கொடையாளர்களுக்கும் யாரெல்லாம் என்னென்ன நோக்கத்திற்காக எங்களுக்கு பொருள் உதவி மற்றும் அனைத்து வகையான உதவிகளையும் புரிந்தார்களோ அவர்களுடைய எண்ணத்திற்கு நீங்கள் அனைவரும் துவா செய்வீர்களாக என்று உங்களுடன் பணிவான முறையில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் நடைபெற பந்தல் அமைத்து எங்களுக்கு உதவிய ஜாஸ்மின் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தார்களுக்கும் எங்களுக்கு இதயம் கணித நன்றி கலந்த சலவாத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒளிமொழி அமைத்து தந்த சேட்டன்கு உரிமையாளர் KH ஜஹபர்தீன் அண்ணன் அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தார்களுக்கும் எங்கள் இதயம் கணிந்த சலவாத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக எங்களுக்கு அறவாரணியில் தளவாட சாமான்களை கொடுத்து உதவிய ஜஸ்ன மீலாது சொசைட்டியினுடைய தலைவர் மற்றும் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்களது நூரியா மீலாது
மீலாது கமிட்டியின் சார்பாக நன்றி கடந்த செலவாட்டினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எங்களுக்கு பேச்சாளர் மேடை மற்றும் இதர சாமான்களை வழங்கிய மஹபூப் சுபஹானி கமிட்டியினுடைய தலைவர் அவர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எங்கள் இதயம் கடிந்த செலவாட்டினை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எங்களுக்கு 5 நாட்கள் சீரணிகளை வழங்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது கமிட்டியின் சார்பாக நன்றி கடந்த செலவாத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு பல்வேறு வகையில் உதவி புரிந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இதில் நான் யாரேனும் குறிப்பிட மறந்திருந்தாலோ இல்ல மறந்துவிட்டாலோ அல்லாஹ் ரசூலுக்காக என்னை புரிந்து கொண்டு அவர்களுக்காகவும் நீங்கள் அனைவரும் என்று துஆ செய்தீர்கள் என்ற நம்பிக்கையோடு எனது நன்றியோடு நிறைவு செய்கிறேன். வாயிலாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஒரு பரிசு விடுபட்டுள்ளது. எம் ஜெய்னப் ஷாஹிலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த பரிசினை ஹாஜா நஜிமுதீன் அண்ணன் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். என் ஜெய்னப் ஷாஹிலா சர்டிபிகேட் மட்டும் கொஞ்சம் கொடுத்துருவோம். கமிட்டி சார்பா பரிசு கொடுக்கணும். எம் ஜெய்னப் ஷாஹிலா மகிழ்ச்சி. நன்றி. அதனைத் தொடர்ந்து நம்மோடு பாசமாய் பணிவுடன் பழகிய நபர் நம்மை விட்டு பிரிந்து விட்டாலும் அவர் செய்த சில தொண்டுகள் நம்மிடையே உலாவிக் கொண்டிருக்கின்றது. அன்பு நண்பர் PMN இப்ராஹிம் ஷா அவர்களுக்காக இந்த நூரியா மீலாது கமிட்டி மேடையிலே குர்ஆன் யாசின் ஓதப்பட்டு அவரது மறுமை வாழ்க்கை வெற்றி அடைவும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்த அனைவரும் அவருக்காக துஆ செய்ய வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விழா தலைவர் அவர்களை முன்னின்று யாசின் ஓதி துஆ செய்யுமாறு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டுமாய் நூரியா மீலாத் கமிட்டி சார்பாக மிக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். சின்னப்பள்ளி இமாம் அவர்கள் யாசின் ஓதுவார்கள். ஹலோ. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين على صراط مستقيم تنزيل العزيز الرحيم لتنذر قوما ما أنذر آباؤهم فهم غافلون لقد حق القول على أكثرهم فهم لا يؤمنون إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون وسواء عليهم أأنذرتهم أم لم تنذرهم لا يؤمنون إنما تنذر من اتبع الذكر وخشي الرحمن بالغيب فبشره بمغفرة وأجر كريم إنا نحن نحيي الموتى ونكتب ما قدموا وآثارهم وكل شيء أحصيناه في إمام مبين واضرب لهم مثلا أصحاب القرية إذ جاءها المرسلون إذا أرسلنا إليهم اثنين فكذبوهما فعززنا بثالث فقالوا إنا إليكم مرسلون قالوا ما أنتم إلا بشر مثلنا وما أنزل الرحمن من شيء إن أنتم إلا تكذبون
قالوا ربنا يعلم إنا وما علينا إلا البلاغ المبين قالوا إنا تطيرنا بكم لئن لم تنتهوا لنرجمنكم وليمسنكم منا عذاب أليم قالوا طائركم معكم أئن ذكرتم بل أنتم قوم مسرفون وجاء من أقصى المدينة رجل يسعى قال يا قوم اتبعوا المرسلين اتبعوا من لا يسألكم أجرا وهم مهتدون وما لي لا أعبد الذي فطرني وإليه ترجعون أأتخذ من دونه آلهة من يردني الرحمن بضر لا تغني عني شفاعتهم شيئا ولا ينقذون إني إذا لفي ضلال مبين إني آمنت قيل ادخل الجنة قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين وما أنزلنا على قومه من بعده من جند من السماء وما كنا منزلين إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون يا حسرة على العباد ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون ألم يروا كما أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون وإن كل لما جميع لدينا مقرون وآية لهم الأرض الميتة وأحييناها وأخرجنا منها حبا فمنه يأكلون وجعلنا فيها جنات من نخيل وأعناب وفجرنا فيها من العيون ليأكلوا من ثمره وما عملته أيديهم فلا يشكرون سبحان الذي خلق الأزواج كلها مما تنبت الأرض من أنفسهم ومما لا يعلمون وآية لهم الليل نسلخ منه النهار فإذا هم مظلمون والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون وآية لهم أنا حملنا ذريتهم في الفلك المشحون وخلقنا لهم من مثله ما يركبون وإن نشأ نغرقهم فلا شريك لهم ولا هم ينقذون إلا رحمة منا ومتاعا إلى حين وإذا قيل لهم اتقوا ما بين أيديكم وما خلفكم لعلكم ترحمون وما تأتيهم من آية من آيات ربهم إلا كانوا عنها معرضين وإذا قيل لهم انفقوا مما رزقكم الله قال الذين كفروا للذين آمنوا ونطعم من لو يشاء الله أطعمه إن أنتم إلا في ضلال مبين ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين ما ينظرون إلا صيحة واحدة تأخذهم وهم يخصمون ولا يستطيعون توصية ولا إلى أهلهم يرجعون ونفخ في الصور فإذا هم من الأجداث إلى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مقعدنا هذا ما وعد الرحمن وصدق المرسلون إن كانت إلا صيحة واحدة فإذا هم جميع الذين مكرون فاليوم لا تظلم نفس شيئا ولا تجزون إلا ما كنتم تعملون إن أصحاب الجنة اليوم في شغل فاكهون هم أزواجهم في ظلال على الأرائك متكئون لهم فيها فاكهة ولهم ما يدعون سلام قولا من رب رحيم وامتازوا اليوم أيها المجرمون ألم أعهد إليكم يا بني آدم لا تعبدوا الشيطان إنه لكم عدو مبين وأن اعبدوني هذا صراط مستقيم ولقد أضل منكم جبلا كثيرا فلم تكونوا تعقلون هذه جهنم التي كنتم توعدون اصلوها اليوم بما كنتم تكفرون اليوم نختم على أفواههم وتكلمنا أيديهم وتشهد أرجلهم بما كانوا يكسبون ولو نشاء لطمسنا على أعينهم فاستبقوا الصراط فأنى يبصرون ولو نشاء لمسخناهم على مكانتهم فما استطاعوا مضيا ولا يرجعون ومن نعمره نكسه في الخلق فلا يعقلون وما علمناه الشعر وما ينبغي له إن هو إلا ذكر وقرآن مبين لينذر من كان حيا ويحق القول على الكافرين أولم يروا أنا خلقنا لهم مما عملت أيدينا أنعاما فهم لها مالكون وذللناها لهم فمنها ركوبهم ومنها يأكلون ولهم فيها منافع ومشارب أفلا يشكرون واتخذوا من دون الله آلهة لعلهم ينصرون لا يستطيعون نصرهم وهم لهم جند محضرون فلا يحزنك قولهم إنا نعلم ما يسرون وما يعلنون أولم ير الإنسان أنا خلقناه من نطفة فإذا هو خصيم مبين وضرب لنا مثلا ونسي خلقا قال من يحيي العظام وهي رميم قل يحييها الذي أنشأها أول مرة وهو بكل خلق عليم الذي جعل لكم من الشجر الأخضر نارا فإذا أنتم منه توقدون أوليس الذي خلق السماوات والأرض بقادر على أن يخلق مثلهم بلى وهو الخلاق العليم إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. இன்ஷா அல்லாஹ் துஆவிற்கு பிறகு யா நபி பைத்தோடு இந்த மஜ்லிஸ் நிறைவு பெறும். யா நபி பைத்து படிப்பதற்காக வேண்டி மீராங்கனி எம்எஸ் சஃபியா தஹசீன் மற்றும் அல்லிசா ஏஏ ஆயிஷா ரிஃபாத், அதுபோன்று அல்லிசா ஏஏ ஆயிஷா முஃப்லிஹா, இந்த மூவரும் யா நபி பைத்து இன்ஷா அல்லாஹ் படிப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் தும்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. حينا ربنا بالسلام وادخلنا برحمتك دار السلام. تباركت ربنا وتعاليت وتعظمت يا ذا الجلال والإكرام. கிருபையுள்ள ரஹ்மானே, உன்னுடைய மேலான கிருபையினால் யாசீன் சூரா ஓதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வை நீ கபூல் செய்வாயாக. ஓதப்பட்ட யாசீனுடைய நன்மைகளை இந்த நிர்வாகத்தில் உள்ள ஒருவரின் மர்ஹூமான இப்ராஹிம் சார் அவர்களுக்கு அல்லாஹ்வை நீ எத்தி வைப்பாயாக. அல்லாஹ்வை யாசீனுடைய பரக்கத்தினாலும் 5 தினங்கள் ஓதிய மாணவ மாணவிகளுடைய குர்ஆன் ஷரீஃபுடைய போட்டினாலும் மர்ஹூம் இப்ராஹிம் சாவுடைய பிழைகளை நீ பொறுப்பாயாக. அவருடைய கபரை நீ பிரகாசமாக்குவாயாக. ரசூலா பூங்காவாக ஆக்குவாயாக, விசாலமாக ஆக்குவாயாக. ரப்புல் ஆலமீனே, உன்னுடைய மேலான கிருபையினாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் நல்லோருடைய துஆ பரக்கத்தினாலும் 5 தினங்கள் சிறப்பான முறையில் நிகழ்ச்சி நடைபெற்றது. அல்லாஹ்வே நீ அதை கபூல் செய்வாயாக. இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு யார் யாரெல்லாம் பொருளாலும் உடலாலும் எந்தெந்த விதத்தில் உதவி புரிந்தார்களோ அத்துணை மக்களுக்கும் அல்லாஹ்வை நீ கிருபை செய்வாயாக. இன்றைய தினம் கடைசி தினம், பல நேரங்கள் ஆகியும் சிரமங்களை பொருட்படுத்தாது சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்த அத்துணை சிறப்பு விருந்தினர்களுக்கும் அல்லாஹ்வை மேலான கூலி. 5 நாட்கள் சிறப்பான முறையில் நடுவர்களாக இருந்த கண்ணியத்திற்குரிய ஹதரத் பெருந்தகை அவர்களுக்கும் அல்லாஹ்வை மேலான கூலி வழங்குவாயாக. 5 நாட்களும் வருகை தந்த பெற்றோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், மாணவ மாணவிகள் அத்துணை மக்களுக்கும் அல்லாஹ்வை மேலான கூலி வழங்குவாயாக. எல்லாவற்றிற்கும் மேலாக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சியுடைய மீலாது கமிட்டி நிர்வாக பெருமக்கள் அத்துணை மக்களுக்கும் ரப்புல் ஆலமீனே மேலான கூலி வழங்குவாயாக. இதனுடைய பலனை அல்லாஹ்வை இம்மையிலும் மறுமையிலும் தந்தருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே, இதன் மூலமாக பல மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெறுவதற்கு ரப்பே நீ தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ்வே, எங்கள் அனைவரையும் நான் ஒப்புக்கொள்ளப்பட்ட நல்ல அடியாருடைய கூட்டத்தில் ஆக்கியவர் புரிவாயாக. ஒவ்வொரு வருடமும் இது போன்ற சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு ரப்பே நீ தௌஃபீக் செய்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.
وبركاته